நிச்சயமாக விஜய் மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்குங்க. விஜய் வந்து எந்த ஊழலுக்கும் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர். காரணம் அவர் ஆட்சியில இல்ல, அதிகாரத்துல இருந்தது இல்லை. அப்ப இனிமேல் நான் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னா அதை வந்து மக்கள் நம்புவாங்க. நீங்க 30 வருஷம் ஆட்சியில இருந்துட்டு இனிமேல் இதை செய்வேன், இனிமேல் நான் வந்து பாருங்க, லேப்டாப்பை வந்து இவங்கதான் நிறுத்தினாங்க திமுக ஆட்சியில. இந்த லேப்டாப்பை மாணவர்களுக்கு நிறுத்திட்டு இப்ப தேர்தலை வச்சு இப்ப திரும்ப கொடுக்கறாங்கன்றாங்க கல்லூரி மாணவர்களுக்கு. அதே போல உரிமை தொகை, மகளிருக்கு உரிமை தொகை வந்துங்க அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 1000 தான் அவங்க சொன்னது. ஆனா 2 வருஷம் கழிச்சு அவங்க கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா தகுதினாங்க. தகுதி வாய்ந்த என்ன தகுதி? அதுக்கு அடுத்தது இப்ப என்ன பண்றாங்க, தேர்தல் சிக்கலாயிட போகுதுன்னு இன்னைக்கு தகுதியை தளர்த்தி டிசம்பர்ல இருந்து கொஞ்சம் பேர் கொடுக்குறோம்ன்றாங்க. இப்ப இதெல்லாம் எதுக்காக இந்த டிராமா எல்லாம் போடுறீங்க? ஒன்லி டு கெட் த ஓட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துடுச்சுங்க. விஜய் வந்து கட்சியை தொடங்கி அவர் வந்து சவால் விடுற நிலைக்கு வந்த பிறகு they are mortally afraid.